வட இந்தியாவில் இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு யூடியூப் பிரபலம் தான் த்ருவ் ராதே. அரசியல் பேசினதா எல்லாரையும் மிரட்டுறாங்களே அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மைகளை கூட சிலர் பேச பயப்படுறாங்க. ஆனால் த்ருவ் ராதே அப்படி இல்லை. பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும்னு தெரிஞ்சு நிறைய அரசியல் உண்மைகளை இந்திய மக்களுக்கு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோட முகத்திரையை கிழிக்கிறதுல இவருக்கு அப்படி என்ன ஆனந்தமோ தெரியல. இவர் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் பிஜேபியை விளாசி தள்ளியிருப்பார், உண்மைகளை ஆதாரத்தோடு சொல்லியிருப்பார். அதனால தான் மக்கள் இவரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தாங்க. குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இவரோட வீடியோக்கள் வைரலாக பரவ ஆரம்பிச்சது. எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் பிஜேபி அடி வாங்க மிக முக்கியமான காரணம் இந்த த்ருவ் தான். ஈஸியாக இந்தியா கூட்டணியை தோற்கடிச்சு தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கலான்னு கனவு கண்டுட்டு இருந்த பிஜேபிக்கு அதை வெறும் பகல் கனவாக்கிய பெருமை இந்த த்ருவ் ராதேவை சேரும். அவர் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கு பிறகும் பிஜேபியோட புகழ் வட இந்தியாவில் சரிஞ்சுக்கிட்டே வந்தது. ஒரு கட்டத்தில் மக்கள் இவரோட வீடியோவுக்காக காத்திருக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமான தகவல்களை திரட்டி நம்பும்படியான ஆதாரங்களை காட்டி மக்களை தன் பக்கம் இழுத்து பிஜேபி அரசுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் மக்களை மாற்றி விட்டார் த்ருவ். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் போக மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று த்ருவ் ராதேவின் உண்மையை வெளிக்காட்டும் வீடியோக்கள் தான். யூடியூப்ல இது வரைக்கும் 23.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் த்ருவை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வரைக்கும் இவரோட வீடியோக்கள் 41 கோடி வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. குறிப்பாக எலெக்ஷன் டைமில் இவரது வீடியோக்கள் ஒவ்வொன்றும் மில்லியன் கணக்கு வியூஸில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. மோடி எதிர்க்கிறவங்க, பிஜேபி ஆட்சியை வெறுக்கிறவங்க மட்டும் இல்லாமல் பாமர மக்களுக்கும் த்ருவ் ஒரு ஹீரோவாக மாறிட்டார். ஒரு தனி மனிதன் நினச்சா என்ன வேணால் சாதிக்க முடியும்னு சாதிச்சும் காட்டிட்டாரு. இந்த மாதிரியான ஆட்களுக்கு எதிர்ப்பு வராமல் இருந்தால் தான் அது ஆச்சரியம். அதுக்கேற்ற மாதிரி பாஜக தலைவர் சுரேஷ் கரம்ஷி நகுவா த்ருவ் மேலே ஒரு மான நஷ்ட வழக்கை பதிவு செய்திருக்காரு. த்ருவ் என்னை பற்றி அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்டதால் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் ரொம்ப பெரிய பாதிப்பு. அதனால் அவர் எனக்கு 20 லட்சம் ரூபா நஷ்டஈடு தரணும்னு கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸ் வர ஆகஸ்ட் 6ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அது சரி, மக்களுக்கு தெரியாத சில உண்மைகளை வெளி உலகத்துக்கு காட்டினா இது போன்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.